மத வழிபாட்டையும் வளர்ச்சிக்காக ஒரு தேசம் முன்னெடுப்பதையும் ரெண்டையும் சேர்த்து குழப்பக்கூடாதுங்க. அந்த புரிதல் நிறைய பேருக்கு இங்கே இல்லாமல் போனதுனால தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட அடிக்கடி திருப்பரங்குன்றம் விஷயத்தை கையில் எடுக்கும் பொழுது பக்தியை பற்றி பேசுகிறார்கள், ஏன் இவர்கள் எய்ம்ஸ் கொண்டு வரலை அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். நான் ஐயா ஸ்டாலின் அவரிடத்தில் முன்வைக்கிற கேள்வி, பக்தியை பற்றி பேசக்கூடியவர்கள் வளர்ச்சியை பற்றியும் பேச வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வளர்ச்சியை பேசக்கூடியவர்கள் நீங்கள் பக்தியை பற்றி பேசுகிறீர்கள்னா கிடையாது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆன்மீகத்தையும் பேசுகிறார், இந்த நாட்டின் வளர்ச்சியும் பேசுகிறார். ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வளர்ச்சியையும் பேசாமல் ஆன்மீகத்தையும் எதிர்க்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கிறார். அவர் பேசுகிறத ரொம்ப வருத்தமாக தான் நாங்கள் பார்க்குறோம். அடிப்படையில் எய்ம்ஸ் என்பது கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. இன்னும் 6 மாத காலத்திற்குள் அது இயல்பாக மக்களின் தேவைகளுக்காக மருத்துவத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய வேலை வந்திருக்கு. ஆனால் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் நேரத்தில் எய்ம்ஸ் கட்டுவதற்காக வைக்கப்பட்டிருந்த செங்கல்ல ஒன்றை திருடி கொண்டு இந்த இருக்கு பாருங்கள், இது மட்டும்தான் எய்ம்ஸுடைய கட்டடம்னு ஒரு செங்கலை காட்டினார். அவரையும் நாங்கள் எய்ம்ஸ் திறப்பு விழாவிற்கு நிச்சயமாக அழைப்போம். முதல்வர் அவர்களும் கண்டிப்பாக எய்ம்ஸ் திறப்பு விழாவிற்கு வருவார்கள். அப்போ வரும்பொழுது திருடி எடுத்துகிட்டு போன அந்த செங்கலை கொண்டு எய்ம்ஸினுடைய வளாகத்திற்குள் வைத்துவிட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அதே போன்று மெட்ரோ எப்பொழுது வரும் என்று கேட்கிறார். மெட்ரோவுக்கான சரியான ஆவணத்தை தமிழக அரசு கொடுக்குமேயானால் நிச்சயமாக மெட்ரோ திட்டம் உடனடியாக வரும். கடந்த காலத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ரோவுடைய 3வது கட்ட பணிகளை பற்றி நிதி தேவை என்று சொன்ன பொழுது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை சந்தித்த பொழுது உடனடியாக அவர் சென்னைக்கு வருவதற்குள் அந்த நிதி தேவையை பூர்த்தி செய்தவர் தான் திரு நரேந்திர மோடி அவர்கள். தமிழகத்தின் மீதும் தமிழர்கள் மீதும் அதிக அக்கறை கொண்டவர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள்.